என் தொகுதி மக்களை நான் இந்த உலக தரத்திற்கு முன்னேற்றி காட்டுவேன். என் தொகுதி மக்கள் கல்வியில் சிறந்திருப்பார்கள், விளையாட்டில் சிறந்திருப்பார்கள், மருத்துவத்தில் உயர்தர மருத்துவத்தை பெற்றிருப்பார்கள், தண்ணி பஞ்சத்தை தீர்த்திருப்பேன், விவசாயத்தை செழிப்பாக நடத்தியிருப்பேன், இந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்திருப்பேன், உலகநாரை மீட்டிருப்பேன், வேலை வாய்ப்பை கொடுத்திருப்பேன், இளைஞர் நலனில் நான் முன்னோடியாக இருந்திருப்பேன் என்று காந்திராஜன் அவர்களும் சொல்லல, சாமிநாதன் அவர்களும் சொல்லல. யாரும் சொல்லல. ஒரு வேட்பாளர், ஒரு தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளர் தன் கட்சிக்கு காட்ட வேண்டிய உச்சபட்ச தகுதி என்பதை காசும் காலில் விடுவதும் கழுத்தில் வெட்டி வாங்குவதும் என்றுதான் வந்துவிட்டவாள். இதெல்லாம் அரசியலா? இதற்கு பேர் அரசியலா? அரசியலா? ஒரு தொகுதியில் போட்டியிடுவதற்கு ஒருத்தருக்கு விருப்பம் வருகிறது, விருப்ப மனு கொடுக்கிறார்கள். அந்த விருப்ப மனுவை கொடுப்பதற்கு 25,000, 50,000, 1,00,000 என்று அந்த கட்சி நிர்ணயிக்கிறது. விருப்ப மனு கொடுத்தவர்களுக்கு தகுதி பார்க்கிறது ஒரு கட்சி, திமுக மாதிரியான ஒரு கட்சி தகுதி பார்க்கிறது. என்ன தகுதி? அவர் எவ்வளவு படித்திருக்கிறார் என்பதில் தகுதி பார்த்தாயா? அரசியலில் என்ன அனுபவம் இருக்கிறது, என் மக்களுக்கு என்ன சேவையை செய்தார்கள் என்று தகுதி பார்த்தீர்களா? எந்த தகுதி பார்த்தீர்களா? மக்களுக்காக எத்தனை போராட்டத்தில் நின்றார்கள், அதில் எத்தனை போராட்டத்தில் வென்றார்கள் என்று தகுதி பார்த்தீர்களா? ஐயா காந்திராஜன், ஐயா சாமிநாதன் அந்த தகுதியை பார்த்தீர்களா? எங்கள் தொகுதியில் எத்தனை பெண்கள் வாழ்கிறார்கள், அந்த எத்தனை பெண்கள் பாதுகாப்போடு வாழ்கிறார்கள், எத்தனை பெண்கள் பெண்ணுரிமையை பெற்று வேலை வாய்ப்பை பெற்று உயர்தர கல்வியை பெற்று தன்மானத்தோடு வாழ்கிறார்கள், அந்த தன்மானத்தை அந்த கல்வி அறிவை கொடுத்தது நான் தான் என்று அந்த தகுதியை பார்த்தீர்களா? அந்த தகுதியை பார்த்தீர்களா? எந்த தகுதியை பார்த்தீர்கள்? கேவல காசு எவன் உதயநிதிக்கு அடிபணிகிறான்னு அந்த தகுதி. நாளை பின்ன உதயநிதி முதலமைச்சர் ஆயிட்டா இருவரும் தலைவர்கள், இந்த காந்திராஜன் இந்த சாமிநாதனில் உதயநிதிக்கு ஆபத்தாக யார் இருக்க மாட்டார் என்பதில் ஒரு கட்சி தகுதி பார்க்கிறது. உதயநிதிக்கு ஆபத்தில்லை என்று பார்த்த நீ உன் ஊர் மக்களுக்கு ஆபத்தில்லை என்று பார்த்தாயா? ஊர் மக்களுக்கு ஆபத்து இல்லாதவன் வேட்பாளரா, இல்ல உதயநிதிக்கு ஆபத்தாக இல்லாதவன் வேட்பாளரா? என்ன முடிவு?